அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பாய் வீட்டு கிச்சன். இப்போ நம்ம பாய் வீட்டு கிச்சனில் பார்க்க போகிறது சுவையான மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோங்க. புதினா கொத்தமல்லி, அரிசி ஒரு ஆளாக்கு, 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி, எண்ணெய் தேவையான அளவு, தயிர் 1 கப்பு தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது ஒரு ஆளாக்கு அரிசிக்கு தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பல்லாரி ஒரு 4, 1/2 கிலோ பல்லாரி, ஒரு 1/2 கிலோ தக்காளி. காரத்துக்கு வத்தல் பொடி மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் தேவை கிடையாது. நெய் தேவையான அளவு, வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனில் 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, அதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை ஊற வச்சுருங்க. இப்படி பண்ணால் தான் அந்த இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு, வத்தலோட காரம், உப்பு எல்லாம் பிடிச்சி கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரை வச்சு நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி, நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நெய்யிலையும் தனியாக பண்ணலாம், அது திகட்டிரும். அதனால் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா, அந்த எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து போடுங்க தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை கொஞ்சம் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா தக்காளி, அதுவும் வெட்டி வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக தான் தாளிக்கிறதுக்கு போடணும். இப்போ இது 3ஐயும் நல்லா பொரியறதுக்கு விட்டுடலாம். நல்லா பொரிஞ்ச அப்புறமா புதினா கொத்தமல்லி எடுத்து பொடிசாக நறுக்கி கொஞ்சமாக அதில் போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எல்லாமே சேர்ந்து வதங்கி அப்புறமா தான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், கிராம்பு, பட்டையை நம்ம அதில் சேர்த்துக்கிடலாம். அந்த பட்டையை ஃபுல்லாக போட்டுருங்க. ஏலக்காய் ஒரு 5, கிராம்பு ஒரு 5 போட்டால் இதுக்கு போதும். இப்போ ஏலக்காய் ஒரு 5 நான் போடுறேன். அது போட்ட அப்புறமா நல்லா பொரிஞ்சு வாசம் வரணும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே கறியில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இதுக்கு ஒரு ஆளாக்கு அரிசிக்கு இது போதுமானது இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச நல்லா வாசம் வந்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அப்படி போட்டுருங்க. அதில் மிச்சம் இருக்க தக்காளியும் அதோடு சேர்த்துருங்க. இப்போ தக்காளி போட்டாச்சுது. 2ஐயும் போட்டு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அது நல்லா பொரியட்டும். இப்போ அது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுருங்க. அப்படியே போட்டானிக்கு சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பொடியாக அதனால நறுக்கி போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் நம்ம அதில் சேர்த்துட்டோம். நான் மட்டனாக இருக்கிறதுனால குக்கரில் போட்டிருக்கேன். சிக்கனாக இருந்தால் சாதாரண சட்டியில் போட்டாலே போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான காரத்தை இப்போ இதில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, சின்ன டீஸ்பூன் பொடி போதும். இதுக்கு மற்ற எந்த மசாலாவும் தேவையில்லை. இதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான உப்பு, சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்தா தான் அந்த சாப்பாட்டில் உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ உப்பு காரம் எல்லாமே அதுக்கு தேவையானதை போட்டாச்சுது. அதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா கிளறி வதங்க விட்டுறலாம்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயிலே நல்ல கறி எல்லாமே நல்லா வதங்கி நல்ல வாசம் இப்போமே வந்துருச்சு. இப்போ அதுக்கு உண்டான தண்ணி வந்து அடுத்த அடுப்பில் கொதிக்க போடணும். அது எப்படி அளவுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 2 ஆளாக்கு தண்ணி. அந்த ஒரு ஆளாக்கு அரிசியில் 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன ஆளாக்கு கணக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சுது. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் போடணும். அது மட்டனாக இருக்கிறதுனால 5 விசில் போட்டால் தான் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து கறி எப்படி ரெடி ஆகிருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அஞ்சு விசிலுக்கு அப்புறமா கறி இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து குக்கர்லேயே அரிசி போட்டாண்டா சோறு வந்து குழஞ்சிரும். அதனால் நான் இப்போ வந்து ஒரு சாதாரண சட்டிக்கு இந்த கறியை அப்படியே மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு சாதாரண பிரியாணி சட்டி வச்சாச்சுது. அதில் இப்போ எல்லாத்தையுமே அதில் ஊற்றிடலாம். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சா அரிசி உடஞ்சிரும். அரிசிக்கு தேவையான காரம் உப்பு எல்லாமே ஏற்கனவே நம்ம இதில் வந்து சேர்த்துட்டோம். அரிசி போட்ட அப்புறமா உப்பு போட தேவையில்லை. ஊற வச்ச அரிசியை இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எல்லாம் அதில் போட்டாச்சுது. இதை அப்படி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அது எப்படி ரெடி ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அரிசியெல்லாம் முக்கால்வாசி வெந்து நல்லா ரெடியாகி வருது. ஒரு கிளறிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டுறணும். அந்த கடைசி 10 நிமிஷமும் டைரெக்டாக சட்டி அடுப்பில் இருந்த அன்றைக்கி சோறு அடி பிடிச்சிரும். அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணி அந்த சட்டி அதில் தூக்கி வச்சு அடுப்பை சிம் பண்ணி அப்படியே வச்சுருங்க. தோசைக்கல் மேலே பிரியாணி சட்டி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பிரியாணி நல்லா வெந்து உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. அடி பிடிக்காமல் இருக்குது. அவ்வளோதான். இப்போ பாய் வீட்டு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணியாச்சுது. இதுக்கு எந்த பிரியாணி மசாலாவோ தனிப்பட்ட மசாலாவோ தேவையில்லை. வீட்டில் உள்ள இதை வச்சு எல்லாமே சூப்பரான பிரியாணி பண்ணிடலாம். இப்போ ரெடியான பிரியாணியை ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போது மட்டன் எல்லாம் நல்லா வெந்து வாசனையோட அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ரெண்டையுமே ஒன்றாவே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலும் இதே மாதிரி எங்கள் வீட்டு சுவையான சமையலை நீங்களும் ட்ரை பண்ணணும்னா பாய் வீட்டு கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.